பெற்றுக் கொள்கிறான் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா? மெய்யாகவே அல்லாஹ் தௌபாவை ஏற்று மன்னிப்பு அருள்பவன் பெருங்கிருபையாளன். நபியே, அவர்களிடம் நற்செயல்களை செய்யுங்கள், திடனாக உங்கள் செயல்களை அல்லாஹுவும் அவன் தூதரும் மூமீன்களும் பார்த்துக் கொண்டுதான் இருப்பார்கள். மேலும் ரகசியங்களையும் பரசியங்களையும் அறியும் இறைவனிடத்தில் நீங்கள் மீட்டப்படுவீர்கள். அப்பொழுது அவன் நீங்கள் செய்து கொண்டிருந்ததை உங்களுக்கு அறிவிப்பான் என்று கூறும். இன்னும் மற்றவர்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹுவின் உத்தரவை அவன் அவர்களை தண்டிக்கிறானா அல்லது அவர்களை அவன் மன்னிக்கிறானா என்பதை எதிர்பார்த்து அவர்கள் பற்றிய தீர்ப்பு நிற்கிறது. அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிபவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். இன்னும் இஸ்லாம் மார்க்கத்துக்கு தீங்கு இழைக்கவும் நிராகரிப்புக்கு உதவி செய்யவும் மோமீன்களிடையே பிளவு உண்டு பண்ணவும் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரோதமாய் போர் புரிந்தவர்களுக்கு ஒரு புகலிடமாகவும் ஆக்க ஒரு மஸ்ஜிதை நிறுவியவர்கள் நாங்கள் நல்லதையே அன்றி வேறொன்றும் விரும்பவில்லை என்று நிச்சயமாக சத்தியம் செய்வார்கள். ஆனால் அவர்கள் பொய்யர்களே என்பதற்கு அல்லாஹ்வே சாட்சியம் கூறுகிறான். ஆகவே நபியே, அங்கு நீர் தொழுகைக்காக ஒரு காலம் நிற்க வேண்டாம். நிச்சயமாக ஆரம்ப தினத்திலேயே பயபக்தியின் மீது அடிகோலப்பட்ட மஸ்ஜிது உள்ளது. அதில் நீர் நின்று தொழவும் தொழ வைக்கவும் மிகவும் தகுதியானது. அங்கிருக்கும் மனிதர்கள் தூய்மையுடையோராக இருப்பதையே விரும்புகிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் தூய்மை உடையோரையே விரும்புகிறான். யார் மேலானவர்? பயபக்தியுடன் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை நாடி ஒரு கட்டடத்தின் அடிப்படையை அமைத்தவரா, அல்லது தானே சரிந்துவிடக்கூடிய பூமியை ஒட்டி அடிப்படையிட்டு அந்த அடிப்படையில் கட்டடத்தை, அதுவும் சரிந்து பொடி பொடியாக நொறுங்கி அவருடன் நரக நெருப்பில் விழுந்துவிடும் கட்டடத்தை அமைத்தவரா? அல்லாஹ் அநியாயக்கார மக்களை நேர்வழியில் நடத்த மாட்டான். தம் நெஞ்சங்களில் சந்தேகத்துடன் அவர்கள் கட்டிய இக்கட்டடம் அவர்கள் நெஞ்சங்கள் துண்டு துண்டாகும் வரையில் உறுத்திக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் எல்லாம் அறிபவனாகவும் ஞானமுடையோனாகவும் இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் மோமீன்களின் உயிர்களையும் பொருள்களையும் சுவனபதிகளுக்கு பதிலாக விலைக்கு வாங்கிக் கொண்டான். அவர்கள் அல்லாஹுவின் பாதையில் போரிடுவார்கள். அப்போது அவர்கள் எதிரிகளை வெட்டுகிறார்கள், எதிரிகளால் வெட்டவும் படுகிறார்கள். தௌராத்திலும் இன்ஜீலிலும் புர்கானிலும் இதை திட்டமாக்கிய நிலையில் வாக்களித்துள்ளான். அல்லாஹ்வை விட வாக்குறுதியை பூரணமாக நிறைவேற்றுபவர் யார்? ஆகவே நீங்கள் அவனுடன் செய்து கொண்ட இவ்வாணிபத்தை பற்றி மகிழ்ச்சி அடையுங்கள். இதுவே மகத்தான பாக்கியமாகும். தௌபா செய்து பாவத்திலிருந்து விலகி இறைவனிடம் மன்னிப்பு கோரி மீண்டவர்கள், அவனை வணங்குபவர்கள், அவனை புகழ்பவர்கள், நோன்பு நோட்பவர்கள், ருக்கு செய்பவர்கள், சுஜூது செய்பவர்கள், தொழுபவர்கள், நன்மை செய்ய ஏவுபவர்கள், தீமையை விட்டு விலக்குபவர்கள், அல்லாஹுவின் வரம்புகளை பேணி பாதுகாப்பவர்கள். இத்தகைய உண்மை மோமீன்களுக்கு நபியே நீர் நன்மாராயம் கூறுவீராக. இணை வைப்பவர்கள் தம் நெருங்கிய உறவினர்களாக இருப்பினும் நிச்சயமாக அவர்கள் நரகவாதிகள் என்று தெளிவாக்கப்பட்ட பின் அவர்களுக்காக மன்னிப்பு கோருவது நபிக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் தகுதியானதல்ல. இப்ராஹிம் நபி தம் தந்தைக்காக மன்னிப்பு கோரியதெல்லாம் அவர் தம் தந்தைக்கு செய்திருந்த ஒரு வாக்குறுதியாகவே அன்றி வேறில்லை. மெய்யாகவே அவர் தந்தை அல்லாஹுவுக்கு விரோதி என்பது தெளிவாகியதும் அதிலிருந்து அவர் விலகிக் கொண்டார். நிச்சயமாக இப்ராஹிம் இரக்கம் உடையவராகவும் பொறுமையும் சாந்தமும் உடையவராகவும் இருந்தார். மக்களில் ஒரு கூட்டத்தினரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்திய பின்னர் அவர்கள் அஞ்சி விலகிக் கொள்ள வேண்டியவை இன்னவை என்பதை அவர்களுக்கு விவரமாக அறிவித்து வரும் வரையில் அவர்களை வழிகேட்டில் விடமாட்டான். ஏனென்றால் அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் நிச்சயமாக அறிபவனாக இருக்கின்றான். வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி நிச்சயமாக அல்லாஹுவுக்கே உரியது. அவனே உயிர் கொடுக்கிறான், அவனே மரிக்கும்படியும் செய்கிறான். அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேறு பாதுகாவலரும் இல்லை, உதவியாளரும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் நபியின் மீது அருள் புரிந்தான். கஷ்ட காலத்தில் அவரை பின்பற்றிய முஹாஜிர்கள் மீதும் அன்சார்கள் மீதும் அருள் புரிந்தான். அவர்களில் ஒரு பிரிவினருடைய நெஞ்சங்கள் தடுமாறிக் கொண்டிருந்த பின்னரும் அவர்களை மன்னித்து அருள் புரிந்தான். நிச்சயமாக அவன் அவர்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவனாக இருக்கின்றான். அல்லாஹுவின் உத்தரவை எதிர்பார்த்து விட்டு வைக்கப்பட்டிருந்த மூவரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான்.
பூமி இவ்வளவு விசாலமாக இருந்தும் அது அவர்களுக்கு நெருக்கமாகி அவர்கள் உயிர் வாழ்வது கஷ்டமாகிவிட்டது. அல்லாஹுவின் புகழ் அன்றி அவனை விட்டு தப்புமிடம் வேறு அவர்களுக்கு இல்லை என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆகவே அவர்கள் பாவத்திலிருந்து அவர்கள் விலகிக் கொள்ளும் பொருட்டு அவர்களை அல்லாஹ் மன்னித்தான். நிச்சயமாக அல்லாஹ் தௌபாவை ஏற்று மன்னிப்பவனாகவும் மிக்க கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள், மேலும் உண்மையாளர்களுடன் நீங்களும் ஆகிவிடுங்கள். மதீனாவாசிகளானாலும் சரி, அல்லது அவர்களை சூழ்ந்திருக்கும் காட்டரபிகளானாலும் சரி, அவர்கள் அல்லாஹுவின் தூதரை பிரிந்து பின்தங்குவதும் அல்லாஹுவின் தூதரின் உயிரை விட தம் உயிரையே பெரிதாக கருதுவதும் தகுதியுடையது அல்ல. ஏனென்றால் அல்லாஹுவின் பாதையில் இவர்களுக்கு ஏற்படும் தாகம், களைப்பு, பசி, காபிர்களை ஆத்திரமூட்டும்படியான இடத்தில் கால் வைத்து அதனால் பகைவனிடம் இருந்து துன்பத்தை அடைதல் ஆகிய இவை யாவும் இவர்களுக்கு நற்கர்மங்களாகவே பதிவு செய்யப்படுகின்றன. நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரின் கூலியை வீணாக்க மாட்டான். இவர்கள் சிறிய அளவிலோ அல்லது பெரிய அளவிலோ எந்த அளவு அல்லாஹுவின் வழியில் செலவு செய்தாலும் அல்லது அல்லாஹுவுக்காக எந்த பள்ளத்தாக்கை கடந்து சென்றாலும் அது அவர்களுக்காக நற்கர்மங்களாய் பதிவு செய்யப்படாமல் இருப்பதில்லை. அவர்கள் செய்த காரியங்களை விட மிகவும் அழகான கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒன்றாக வெளியே செல்வது கூடாது. ஆனால் அவர்களில் ஒவ்வொரு வர்க்கத்தாரிலிருந்தும் ஒரு சிறிய கூட்டத்தார் சன்மார்க்க ஞானத்தை கற்றுக்கொள்வதற்காகவும் வெளியேறிச் சென்ற அவர்கள் பின்னே தங்கியவர்களிடம் திரும்பி வந்தால் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் புறப்பட வேண்டாமா? இதை கொண்டே அவர்கள் தங்களை தீமை நின்றும் பாதுகாத்துக் கொள்வார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களை அடுத்திருக்கும் தொல்லை விளைவிக்கும் காபிர்களுடன் போர் புரியுங்கள். அவர்கள் உங்களிடம் உறுதிப்பாட்டை அவர்கள் காணட்டும். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தி உடையவர்களுடன் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏதேனும் ஓர் அத்தியாயம் இறக்கப்பட்டால் இது உங்களில் யாருடைய ஈமானை, நம்பிக்கையை அதிகப்படுத்திவிட்டது என்று கேட்பவர்களும் அவர்களில் இருக்கின்றனர். யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நம்பிக்கையை இது மெய்யாகவே அதிகப்படுத்திவிட்டது. இன்னும் அவர்கள் இது குறித்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் எவர்களுடைய நெஞ்சங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களுடைய நெஞ்சங்களில் உள்ள அசுத்தத்துடன் மேலும் அசுத்தத்தையே அது அவர்களுக்கு அதிகப்படுத்திவிட்டது. அவர்கள் காபிர்களாக இருக்கும் நிலையிலே மரிப்பார்கள். ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறையோ இருமுறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் காணவில்லையா? அப்படி இருந்தும் அவர்கள் தௌபா செய்து மீள்வதும் இல்லை, அது பற்றி நினைவு கூர்ந்து நல்லுணர்ச்சி பெறுவதும் இல்லை. புதியதோர் அத்தியாயம் இறக்கப்பட்டால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, உங்களை யாராவது பார்த்து விட்டார்களோ என்று கேட்டுக்கொண்டே திரும்பி போய்விடுகின்றனர். அல்லாஹ் அவர்களுடைய நெஞ்சங்களை ஒளியின் பக்கத்தில் இருந்து திருப்பிவிட்டான். காரணம் என்னவெனில் அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாத மக்களாக இருக்கின்றனர். மூமீன்களே, நிச்சயமாக உங்களில் இருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார். நீங்கள் துன்பத்திற்கு உள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிக்க வருத்தத்தை கொடுக்கிறது. அன்றி உங்கள் நன்மைகளையே அவர் பெரிதும் விரும்புகிறார். இன்னும் மூமீன்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவராக இருக்கின்றார். நபியே, இதன் பின்னரும் அவர்கள் உங்களை விட்டு விலகிவிட்டால் அவர்களை நோக்கி, எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், வழிபடுவதற்கு உரிய நாயன் அவனை அன்றி வேறு யாரும் இல்லை, அவன் மீதே நான் பரிபூரண நம்பிக்கை கொண்டுள்ளேன், அவன்தான் மகத்தான அரியாசனத்தின் அர்ஷின் அதிபதி என்று நீர் கூறுவீராக.